இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி ஈஸ்வரன் த ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரியை தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் R.K. லக்ஷ்மணன். மைசூர்ல அக்டோபர் 24, 1921 இந்த இயர்ல தான் பிறந்தாரு. இவரோட அப்பா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். லக்ஷ்மணன் தான் அவரோட வீட்ல கடைசி பையனா. அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர் இருக்காங்களாம். இவருக்கு சின்ன வயசுல டிராயிங் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. இவரோட எல்டர் பிரதர் வந்து கிரேட் நாவலிஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், R.K. நாராயணன். அவரோட அண்ணன் தான் இவரு. நம்மளோட ஆத்தர் R.K. லக்ஷ்மணன் இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க, எஸ்ஸே எழுதியிருக்காங்க அண்ட் டிராவல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய வந்து எழுதியிருக்காங்க. அதுலயே நிறைய ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி எதெல்லாம் அப்படின்னா த டிஸ்டார்டட் மிரர் 2003ல வந்தது, த மெசேஜர் 1993ல வந்தது, த டனல் ஆஃப் டைம் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி, இது வந்து 1998ல வந்தது, த ஹோட்டல் ரிவேரா வந்து 1988ல வந்து. இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரிஸ் தான். இவர் நிறைய அவார்ட்ஸ் கூட வந்து வின் பண்ணியிருக்காராம். பத்மபூஷன், கர்நாடகா ராஜ்யோத்சவ அவார்டு, பத்ம விபூஷன் அவார்டு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் ஜேர்னலிசம் இந்த இயர் ஆஃப் 2008. இவரோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணாரு தெரியுமா? கார்ட்டூனிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய நியூஸ் பேப்பர் மேகசின் எல்லாம் வரும் இல்லையா லோக்கல் ஏரியால, ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவரோட அண்ணாவும் ஒரு ரைட்டர் தான், சொன்னலையா நாவலிஸ்ட்னு. ஸோ இவருக்கும் அந்த ரைட்டிங்ல வந்து ரொம்பவே ஆசை இருந்ததுனால இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட வேலையை வந்து ஃபுல் எஸ்ஸே எழுதுறது, நாவல் எழுதுறதுன்னு இவரோட ஃபீல்ட்ல அப்படியே மாத்திட்டாரு. பட் இவர் நிறைய கார்ட்டூன் எழுதி கொடுக்கறதுக்கும் சைட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தாராம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா மொத்தமே வந்து 2 தான் மெயின் கேரக்டர். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து மகேந்திரன், அவர் யாருன்னா ஒரு ஜூனியர் சூப்பர்வைசர். 2வது பர்சன் வந்து ஈஸ்வரன், அவரோட குக்கு, மகேந்திரனோட குக்கு. இவருக்கு வந்து கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய தமிழ் புக் எல்லாத்தையுமே ஒரு 100 பேஜ் இருக்கு அப்படின்னா ஒரே நாள் ஒரே நைட் வந்து படிச்சு முடிச்சிருவாராம். அந்த கடை கூட சேர்த்து இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் சேர்த்து மகேந்திரன் சொல்ற போலவே நம்ம ஈஸ்வரனுக்கு இருந்துச்சான். ஸோ இவங்க 2 பேரு பத்தி தான் இந்த ஸ்டோரியுமே. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த கதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க அப்படியே ரீல நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், என்னைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டா இருக்கும். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்ல மகேந்திரன் கணேஷ் அப்படின்றவங்ககிட்ட ஒரு இன்சிடென்ட் வந்து நரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கணேஷ் யாரு அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்ட். சர்வன்ஸ் இன் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கை வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அவர் வந்து எழுதிட்டு இருக்காரு. ஸோ ப்ராஜெக்ட் யூஸ் ஆகுமே அப்படின்ட்டுன்னு அவருக்கூட சர்வன்ட் டீச்சர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் சொன்ன ஒரு கதையை வந்து இவர் லைஃப்ல நடந்த ஒரு கதையை வந்து ஒரு இன்சிடென்ட்டா நரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கதை அப்படிங்கிறதா நமக்கு இந்த ஸ்டோரியில வரும். ஸோ மகேந்திரன் யாரு, இப்போ அவரோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் இந்த ஸ்டோரியில அப்படின்னு பார்க்கலாம். மகேந்திரன் ஒரு கம்பெனில வந்து ஜூனியர் சூப்பர்வைசரா வேலை பார்க்குறாரு. மோஸ்ட்லி வந்து சூப்பர்வைசர் வந்து எங்கெல்லாம் போஸ்ட் ஆவாங்க, டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால வந்து வேலைக்கு போவாங்க. லைக் ஃபேக்ட்ரிஸ், பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கு. மகேந்திரனும் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சைட் இன்ஜினியரா வேலை பார்க்கறவன் தான். இவனோட வேலையே என்ன அப்படின்னா இவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களாம் சரியா வேலை பார்க்கறாங்களா, கரெக்டா வராங்களா அப்படின்றத மேல் கண்காணிப்பு பாக்குறதா மகேந்திரனோட டியூட்டியா இருந்தது. ஸோ இவனுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல நிலையா இருந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. இவனோட ஒர்க் பிளேஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. மகேந்திரன் வந்து ஒரு அன்மேரிட், ஓகே, கல்யாணம் ஆகாத ஒரு பேச்சுலரு. என்ன செய்வாரா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால வேலை பார்க்க போறாங்க இல்லையா, அங்கேயாவே ஒரு டெம்பரரியா ஒரு டென்ட் போட்டோ இல்லைன்னா ஒரு குவார்டர்ஸ் எடுத்து தங்கிடுவாராம். மகேந்திரன் ரொம்பவே ஒரு ஹம்பிளான பர்சனா. என்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலுமே அவர் போற வேலை பார்க்கக்கூடிய ஏரியால என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்க வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதான் வேணும், எனக்கு இப்படிதான் இருக்கணும் வீடுனா அப்படின்ட்டு எந்த ஒரு ஆடம்பர ஒரு தேவைக்கும் ஆசைப்படாத ஆளு. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மனுஷன் தான் நம்ம மகேந்திரன். இப்போ வந்து ஈஸ்வரனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகே, அவரோட இதை பார்க்கலாம். ஈஸ்வரன் யாரு அப்படின்னா குக்கு. ரொம்பவே குக்குன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, மகேந்திரனுக்கு எல்லாமே இவர் தான். ஓகே, நல்ல ஒரு டேக் கேர் பண்ணிப்பாரு. மகேந்திரனோட கிளாத்ஸ் எல்லாம் துவச்சு போடுவாரு. மகேந்திரன் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அங்க போய் டென்ட் போட்டு தங்கினாலும் சரி, குவார்டர்ஸ்ல தங்கினாலும் சரி, இவர் தான் இவரு குக்கு, மாற மாட்டாரு. இந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே சலிக்காம வேலை பாக்குறாரு நம்ம ஈஸ்வரன். வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு தூங்கும் போது ஈஸ்வரன் வந்து மகேந்திரன்ட்ட வந்து ஏதாவது பத்தி பேசிட்டே இருப்பாராம்.
அதனால ஒரு டைம் போறது, இதனால நம்ம வேலை பாக்குறோமே அப்படின்ற ஒரு செழிப்பு, யாருமே நமக்கு இல்ல, தனியா இருக்குமே அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து ஒரு நாளுமே மகேந்திரனுக்கு ஈஸ்வரனால வந்ததே கிடையாதான். ஈஸ்வரன் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கான். என்ன அப்படின்னா ஒரு குட் ஸ்டோரி டெல்லரா. அவர் சொல்ற கதை எல்லாமே பார்க்கும்போது அவ்வளவு ஒரு எக்ஸ்பிரஷனா, ஒரு கெஸ்டரா சொல்லுவாராம், ஒரு பாடி லாங்குவேஜோட சொல்லுவாராம். அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு கதை சொல்வாராம். அவரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் என்னது ஸ்டோரி டெல்ல மட்டும் கிடையாது, குக்குமே கூட. இப்ப அந்த இடத்துல சில பழங்கள், காய்கறி அவர் கிடைக்கல, அவர் வேலை பார்க்க போன இடத்துல ஒரு எப்படியும் ஒரு 3 மாசம் தங்கி வேலை பார்த்தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எல்லாம் இல்லையா? அப்ப கிடைக்கலன்னா கூட இவரு என்ன செய்வாராம், பயிரிடுவாராம். பயிரிட்டு அவ்வளவு ருசியா டேஸ்டா ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட்ல அவ்வளவு அழகா சமைச்சு கொடுக்குற திறமை வந்து நம்ம ஈஸ்வரனுக்கு இருக்கா. அதனாலே இவரை வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்குமா மகேந்திரனுக்கு. அதனால எங்க போனாலும் கூட்டிகிட்டே போவாராம், இவரும் அலுப்பு தட்டாம போவாராம். மகேந்திரனோட டெய்லி ரொட்டீன் வேலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காலையில முழிப்பான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான், அவன் வேலையை அவன் முடிச்சுட்டு லஞ்ச் ரெடியா ஈஸ்வரன் வந்து பேக் பண்ணி வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு போயிடுவான். அதோட ஈவினிங் தான் வருவான். அண்ட் இவன் ஆஃபீஸ் போன மீன் டைம்ல ஈஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, அவன் வேலை பார்த்த அந்த ஒர்க் பிளேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணுவான். மகேந்திரனோட வாஷ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு, க்ளோத்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு அவன் ரிலாக்ஸா மற்ற வேலையை எல்லாமே பார்ப்பானா. அந்த மீன் டைம்ல அவன் சாப்பிடும் போது கூட தமிழ் புக்கு, தமிழ் நாவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை படிச்சுட்டே தான் சாப்பிடுவான். நான் சொன்னால அந்த ஒரு புக்கை வந்து ஒரே நாள்ல படிச்சு முடிக்கிற திறமை வந்து நம்ம ஈஸ்வரனுக்கு வந்து இருக்கு. அவனுக்கு தமிழ் ஆத்தர் மேல அந்த அளவுக்கு ஒரு படிச்சு படிச்சு ரொம்பவே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சான். அதனால ஒரு புக்கு வந்து விட மாட்டானா. அவன் படிக்கிற புக்கு கதை எல்லாமே மகேந்திரன் வீட்டுக்கு வந்த பிறகு நைட்டு பேசிட்டு இருப்பாங்களா ஃப்ரீ டைம்ல, அந்த டைம்ல அவன் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட படிச்சானோ அதே டோன்ல அதே எக்ஸ்பிரஷன் மாறாம மகேந்திரன் அப்படியே சொல்வானா. ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் வந்து நடந்திருக்கும் அவனோட லைஃப்ல. அந்த சின்ன இன்சிடென்ட்டையே எப்படி சஸ்பென்ஸா சொல்றது, எப்படி சர்ப்ரைஸா சொல்றது ஈஸ்வரன் தான் கத்துக்கணுமா. அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கான் ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம ஈஸ்வரன் வந்து சொன்னது. ஆக்சுவலி இந்த சொன்னது எல்லாமே வந்து இப்ப நம்ம கணேஷ் ஜேர்னலிஸ்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா? அவனுக்கு யார் நம்ம மகேந்திரனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கான். அவன் சொன்ன கதை என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு நாள் அவன் ரோட்ல போயிட்டு இருந்தானா, அப்போ ஒரு மரம் ஒண்ணு கீழே விழுந்துருச்சான். இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கும். ஒரே லைன் முடிச்சாச்சான். ரோட்ல போயிட்டு இருக்கான், அப்போ ஒரு மரம் ஒண்ணு கீழே விழுந்திருக்கும். ஓகேவா? இந்த கதைய அவன் எந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட ஒரு பாடி கெஸ்டரோட அவன் சொன்னான் அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஆக்சுவலா சொல்ல சொல்ல அவனுக்கு எப்படி போகும்னா, ஃபேஸ் எல்லாம் வந்து அப்படியே அந்த மரம் விழும்போது அவனுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருந்துச்சோ அப்படியே சொல்வானா. ஐப்ரோஸ் எல்லாம் மேல தூக்கிடுமா, அவன் கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அழகா ஸ்டோரி வந்து சொல்வானா. நம்ம பாக்குறே இருக்குமா, கேட்கறத விட நம்ம அவனை பார்த்துட்டே இருந்தாவே நமக்கு அந்த கதை புரியுற மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு வந்து ஈஸ்வரன் வந்து ஸ்டோரி சொல்வானா. அவன் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, நான் போயிட்டு இருந்தேன், ரோடு அப்ப காலியா இருந்துச்சு, யாருமே இல்லை அப்படின்ட்டு. அப்பாடா நல்ல வேலை யாருமே இல்லை அப்படின்ட்டு வந்து மகேந்திரன் வந்து கேட்டுட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ வந்து ரைஸ் பண்ணி சொல்லுவானா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜெயண்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டுன்னு. மகேந்திரனுக்கு கொஞ்சம் பயமா இருந்துருமா, என்னடா ரோட்ல யாருமே இல்லையா, பெரிய ஜெயண்ட் ஒண்ணு இருக்குன்னு சொல்றானே. அப்பதான் இவன் சொல்வானா, எனக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய மரம் ஒண்ணு விழுந்துருந்துச்சு, அந்த மரத்து பக்கத்துல போலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. என் மனசு பக்கத்துல போகாத, இங்கிருந்து பின்னாடி ஓடி போயிருன்னு சொல்லிச்சு. அதனால நான் மேற்கொண்டு நான் மனசை தைரியப்படுத்திட்டு மறுபடியும் முன்னெடுத்துட்டு போனேன். பார்த்தா அது அவ்வளவு பெரிய மரம். எனக்கு அதை பாக்குறதுக்கு ஒரு ஜெயிண்ட் பீஸ்ட் மாதிரி, அதாவது பெரிய ஒரு மா மிருகம் மாதிரி இதுன்னு தெரிஞ்சிச்சு. அதோட கிளைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் ஆகி அங்க இங்க ரொம்ப பெருசா இதாகி ஸ்ப்ரெட் அவுட் ஆகி கிடந்துச்சு அப்படின்னு சொன்னானா. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மீனிங் என்னமோ சிம்பிள், அந்த ஒரே லைன் மட்டும்தான். மரம் விழுந்துருந்துச்சு அவன் ரோட்ல போகும்போது, இவ்வளவுதான் மீனிங். பட் இவன் சொல்ற விதம் வந்து மகேந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவன் சொல்ற எல்லா விஷயமே வந்து உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பாதி விஷயம் உண்மை இருக்கும்னா அதுல இவனோட கொஞ்சம் போர்ஷனை கலந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மசாலா எல்லாம் போட்டு இவனுக்கு இவனோட டோன்ல சொல்வானா. பட் அது வந்து மகேந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். டெய்லி ஆச்சு அப்படின்னா ஒரு சேர்ல உட்காந்துட்டு அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு டைம் போறதே வந்து மகேந்திரனுக்கு வந்து வேலையாவே வச்சிருந்தானா. நம்ம கணேஷ் கிட்ட மகேந்திரன் வந்து இன்னொரு ஒரு விஷயத்த வந்து ரீகலெக்ட் பண்றாரு, மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அவனோட நேட்டிவ் டவுன் வந்து எங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் சுத்தி தான் இருக்கு. ஓகே, ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒரு இடத்துல தான் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல வந்து டிம்பர் ட்ரீ வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த டிம்பர் ட்ரீயை வந்து லாரில வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுவாங்க. அந்த டிம்பர் ட்ரீயை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எலிஃபென்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த ஏரியால வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ் நம்மளால பார்க்க முடியும், எஸ்பெஷலி எலிஃபென்ட் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கான். அவன் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க ப்ராஜெக்ட் கண்டிப்பா யூஸ் ஆகும், எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னானா.
இப்படிதான் ஒரு நாள் என்னாச்சு, அங்க வந்து யானைகள்ல ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு தெரியுமா? மதம் பிடிச்சா அந்த யானைகளுக்கு வந்து என்ன செய்யணும்னே தெரியாதான், யானை பாகன் பேச்ச கூட கேட்காதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈசன் வந்து கதையை சொல்லி ஆரம்பிக்கிறானா. மதம் பிடிச்சு அங்க இருக்க திங்ஸ் கடைங்க எல்லாத்தையும் யானை வந்து அழிக்க ஆரம்பிச்சிருச்சான். பூக்கடை, பழக்கடை, மண்பானை செய்யற கடை, துணி கடை அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிருச்சான். பக்கத்துல ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சான். இந்த ஸ்கூல்ல வாலை கூட உடைச்சிட்டு கிரவுண்டுக்குள்ள வந்துருச்சு அந்த யானை. அந்த டைம் பார்த்து சில்ட்ரன், ஓகே, குழந்தைங்க எல்லாம் விளையாண்டு இருந்திருக்காங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் அந்த யானையை பார்த்துமே பயந்து அவங்க கிளாஸ் ரூம்ல போயிட்டு அவங்க டோர்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், ஓப்பனே பண்ண முடியாத மாதிரி. ஸோ அந்த பார்த்ததும் யானைக்கு கூட கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அங்க வந்து ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சான். அங்க பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துருப்பாங்க இல்லையா, செடிங்க, அது எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சான். இதெல்லாம் இவன் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தானா ஈஸ்வரன். ஸோ இதெல்லாம் அவன் மாடியில இருந்து பார்த்துட்டே இருந்திருக்கான். அந்த யானை வர்றது இப்படி அட்டகாசம் பண்றதெல்லாம் இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அதனால பக்கத்துல அவங்க மேம் இருந்தாங்க. அவங்க மேம் கையில இருந்து குச்சிய ரொம்ப கோவமா வாங்கி விறுவிறுன்னு கீழே போனானா. கீழே போயிட்டு இருக்கும்போது அவங்க பசங்க எல்லாம் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்டான நடக்க போகுது அப்படின்னு பாத்துருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா, ஐயோ இவங்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ட்டுன்னு எல்லாருமே வேண்டிட்டு இருந்தாங்களாம். நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, ஏன் வந்து இப்படி அட்டகாசம் பண்ணுதுன்ட்டுன்னு. அப்பதான் நம்ம ஈஸ்வரன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தானா. இந்த யானை வந்து ஈஸ்வரனை பார்த்து பயம்படுத்துதான். எப்படி அத காலை வந்து வேகமா தரையில அழுத்தி தூசியெல்லாம் பறக்க விடுதான். அப்ப கூட நம்ம ஈஸ்வரன் வந்து பயப்படவே இல்லையா. இதெல்லாம் பார்த்து யானைக்கு கூட கோவம் வந்துருச்சான். என்னை பார்த்து நீ பயப்படல அப்படின்ட்டுன்னு அப்படியே பார்த்து ஈஸ்வரனை பார்த்து முறைச்சுதான். அப்ப யானையோட கண்ணெல்லாம் ரொம்ப சிகப்பா இருந்துச்சான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, யானை ரொம்ப கோவமா இருக்கு ஈஸ்வரன் மேல அப்படின்ட்டுன்னு. ஆனா இவன் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த குச்சி ஒண்ணு எடுத்துட்டு வந்தான்ல, அதை எடுத்துட்டு பக்கத்துல யானை கிட்ட போய் யானையோட 3வது விரல் இருக்கும்ல, அதுல ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அது அடி அடிச்சதுமே அது நரம்புல போய் அது மூளைய பாதிச்சு அன்கான்சியஸ் ஆகி அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருச்சான், என்ன செய்யணும்னே தெரியாம. அப்படி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே பாதிலே, ஐயோ நான் சமைக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு டின்னருக்கு, நான் இப்பவே அடுப்பை பத்த வச்சாதான் நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியும், எழுந்திரிச்சு போயிட்டானா அவன் பாட்டுட்டு. மகேந்திரனுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு என்னடா ஈஸ்வரன் இப்படி கதையை வந்து பினிஷ் பண்ணாம போயிட்டானே, அடுத்தது என்ன நடந்திருக்கோ அந்த கியூரியாசிட்டி வந்து இருந்துட்டே இருந்துச்சான். அவன் முகத்துல அந்த ஒரு ஆர்வத்தை பாக்குறதுக்கு ஈஸ்வரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தான். அதனாலேயே அவன் கதையை வந்து பினிஷ் பண்ணவே இல்லையா. சரி அவன் சமைச்சு முடிச்சுட்டு வந்து சொல்வான் அப்படி அமைதியா இருந்தானா. பட் அவன் சமைச்சு முடிச்சுட்டு வேற டாபிக் பத்தி தான் பேசினானே தவிர இந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணவே இல்லையா. அப்படி இவனே வாயை விட்டுட்டு அவன் சாஃப்டான குரல்ல வந்து கேட்டானா, அப்புறம் என்ன ஆச்சு இந்த யானைக்கு அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அவன் மெல்ல சிரிச்சு சொன்னானா, அது உண்மையிலேயே நாங்க வந்து டாக்டருக்கு போன் பண்ணோம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் யானைக்கு வந்து சுயநிலவு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஜங்கிளுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அதோட இந்த கதையை வந்து முடிச்சுட்டானா. பட் இவன் சொன்ன கதையிலே நம்ம மகேந்திரனுக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்குமா. எப்படி இவன் போய் கட்டையை எடுத்து அந்த கரெக்டா 3வது விரல்ல அடிச்சாச்சு அப்படின்னா யானை வந்து மயக்கம் மூட்டு விழும் அப்படி இப்படின்ட்டுன்னு. பட் இவன் கொஸ்டின் கேட்க நிறைய ஆரம்பிச்சானா, நிறைய டவுட் கேட்பானா. கேட்கும் போது இவன் சொன்னானா, எனக்கு தான் ஜாப்பனீஸ் மார்ஷல் ஆர்ட் தெரியுமே, அந்த குங்ஃபு கராத்தே மாதிரி ஒரு ஆர்ட், அது ஜாப்பனீஸ் மார்ஷல் ஆர்ட்ங்கிறது அது எனக்கு தெரியும். ஏனையோட அந்த 3வது விரல்ல அடிச்சா நரம்பு மண்டலம் பாதிக்கும் அப்படின்னு தெரியும், அதனால நான் பாயிண்ட் பண்ணி அதை அடிச்சேன் அப்படின்னு சொன்னானா. இதை நம்பலாமா நம்ப கூடாதா, உண்மையா பொய்யா அப்படின்ட்டு எதுவுமே மகேந்திரனுக்கு தெரியலையா. பட் அவன் ஸ்டோரி சொல்ற விதம் அவனுக்கு பிடிக்குமா. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த பேச்சு துணைக்கு வேற யாருமே கிடையாது அவன் சைட்ல. எப்பயுமே வந்து டிரான்ஸ்பர் அங்க எங்கன்னு மாறிட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். ஒரு டிவி இல்ல, ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு எதுவுமே இல்ல அப்படிங்கறதுனால சரி இவன் நிறைய புக் எல்லாம் படிக்கானே, அதுல இருந்து ஏதாவது கதை சொல்வான், நல்ல இன்ட்ரெஸ்டாவும் சொல்வான் அப்படின்றதுக்காக இவனும் எதுவும் சொல்லாம விட்டுருவானா. அண்ட் கணேஷ் கிட்ட மகேந்திரன் வந்து இன்னொரு ஸ்டோரியும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் சொன்னது ஒரு ஃபுல் மூன் டே அன்னைக்கு அப்படின்னு சொன்னான். காலையில அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டான் ஒரு நாள். பண்ணிட்டு ஈஸ்வரன் வந்து மகேந்திரன் கேக்குறானா, சொல்றானா, இன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டே, பௌர்ணமி நாள், நாங்க வந்து எங்க இறந்து போன அந்த ஆன்சிஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, இறந்தவங்களுக்கு தான் வந்து நாங்க வந்து திதி மாதிரி கொடுப்போம், சாமி கும்பிடுவோம், அதனால இன்னைக்கு டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா நான் நிறைய பண்ண போறேன் அப்படின்ட்டுன்னு. உடனே இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். இவன் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போயிட்டான். போயிட்டு நைட்டு டின்னருக்கு வரதுக்குள்ள இவன் சூப்பரா நிறைய பலகாரம் அப்படி இப்படி நிறைய சமைச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு சூப்பரா இருந்துச்சா, நல்லா பாராட்டினானா. பாராட்டுறதை பார்த்துட்டு ஈஸ்வரனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான். அது மட்டும் இல்லாம சரி அப்படியே விட்டுருக்க வேண்டியதான். ஈஸ்வரன் என்ன செஞ்சானா, இவனோட டேலண்ட்டை மறுபடியும் காமிக்க ஆரம்பிச்சானா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம சாமி கும்பிடுறோம்ல, நம்ம முன்னோர்களை வச்சு நம்ம ஆன்சிஸ்டரை வச்சு, அது எவ்வளவு நல்லது தெரியுமா அப்படி இப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டானா. ஆரம்பிச்சதும் இவன் சொன்னானா, நீங்க ஒர்க் பண்றீங்களா ஒர்க் பிளேஸ், அந்த இடத்துல நான் ஒரு மண்டை ஓடு பார்த்தேன் நான் அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது அப்படிங்கும்போது மகேந்திரன் சாப்பிட்டு இருந்தவனுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆயிட்டான். ஏன் அப்படின்னா
இது வரைக்கும் வந்து பேய் கதை அப்படின்னு அந்த அளவுக்கு பெருசா சொன்னது கிடையாது. சும்மா ஒரு இமேஜின் கதை எப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சுன்னு தான் சொல்லியிருக்கான். அப்படி பேய் கதை அது இப்போ ஒர்க் பண்ற பிளேஸ்ல இவன் பார்த்திருக்கேன்னு சொல்றானேங்கும் போது இவனுக்கு கொஞ்சம் பயமே ஆயிடுச்சான். ஸோ அந்த மேற்கொண்டு அவன் கதை கேட்கறதுக்கு அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரலையாம். சரி நீ சும்மா வாய மூடு அப்படின்ட்டுன்னு. பட் ஈஸ்வரன் வந்து அது எதுவுமே பெருசா கண்டுக்காம இவன் பாட்டு பேசிட்டே தான். மண்டை ஓடு மட்டும் இல்ல, நிறைய எலும்பு கூடவும் நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து நிறைய அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுடுகாடா தான் இருந்திருக்கு, ஒரு பரீட் பிளேஸ் தான் இருந்திருக்கு. இப்பதான் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டு இருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து பேய்ங்க கூட நிறைய பார்த்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கதையெல்லாம் மறுபடியும் உள்ள கொண்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சான். அதுவும் ஃபுல் மூன் டே அன்னைக்கு தான் பேய் வரும். ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு நான் ஒரு கேர்ள் பேய், ஓகே, ஒரு ஃபீமேல் கோஸ்ட் வந்து பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அந்தரத்திலே தொங்கி இருந்துச்சு. கையில வந்து ஒரு அன்பார்ன் பேபிய, ஒரு குழந்தைய வந்து வச்சிருந்துச்சு நான் பார்க்கும்போது அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுக்கு மேல அவனுக்கு இந்த பேச்சை கேட்கறது மகேந்திரக்கு இஷ்டம் இல்லை. அதனால பயங்கரமா கத்திட்டான். நான் கத்திட்டு, போதும் நீ பேசுன பேச்செல்லாம் நீ இமேஜின் பண்ணி நிறைய கதை சொல்லிட்ட, இத்தனை நாள் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன், ஏன் தப்பு தான், இதுக்கு மாதிரி ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டுன்னு கோச்சிட்டு இவன் போய் படுத்துறான். படுத்துட்டு இவனுக்கு தூக்கமே வரவே இல்லையா, ஹெவியா வேற சாப்பிட்டுட்டான். ஸோ டைஜஸ்ட் பிரச்சனை வேற இருந்துச்சு, அதனாலயும் தூக்கம் வரல. பிளஸ் இவன் சொன்ன கதை பத்தி யோசிச்சுட்டே இருந்திருக்கான். அன்னைக்கு பௌர்ணமி வேற சொல்லாததுக்கு பத்தாதுக்கு பௌர்ணமி வேற இருந்துச்சு. அதனால எதுவுமே யோசிச்சுட்டே இருக்கான். தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கமே வரலன்னா ஏதோ உளறிட்டே இருந்தானா. கண்ணு முழிச்சு மறுபடியும் இடையில திரும்பி பாக்குறானா. பார்க்கும்போது முன்னாடியே ஒரு பெண் பேய், ஒரு ஃபீமேல் கோஸ்ட் நிக்கிற மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுதா. மறுபடியும் கசக்கிட்டு பார்க்கும்போது இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சான். ஐயோ நம்ம இந்த அளவுக்கு போட்டு மனசுல போட்டு பாதிச்சிருக்குமே அப்படின்ட்டு அடுத்த நாள் மறுபடியும் எழுந்திருச்சு நார்மலா கிளம்பி போயிட்டானா. கிளம்பி போகும்போது அப்போ வந்து ஈஸ்வரன் பாக்குறானா. ஐயா நீங்க நேற்று ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தீங்களா, ரொம்ப பயந்துட்டீங்களோ அப்படின்ட்டுன்னு. நான் ஏன் பயப்பட போறேன், நானும் பயப்பில்லையே அப்படின்னு சொன்னானா. இல்லையா ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நான் வந்து மாடியில இருந்து கீழே வந்தேன் உங்க ரூமுக்கு. அப்ப பார்த்தா உங்க ரூம்ல இருந்து ஒரு பெண் பேகி போயிட்டு இருக்கு வெளியே. நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்களை எழுப்பவே இல்லை, அதான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ட்டுன்னு. அன்னில இருந்து இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். ஸோ ஒர்க் பிளேஸ் போனானா. போயிட்ட பிறகு கூட அவன் சொன்ன கதை தான் ஞாபகம் இருந்துச்சான். இந்த ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு காலத்துல வந்து பரீட் பிளேஸா இருந்துச்சு, சுடுகாடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு இங்க வேலை பார்க்க இஷ்டமே இல்லையா. அவன் என்ன செஞ்சானா, அவன் வேலைய அப்படியே விட்டுட்டு, வேலையே வேண்டாம் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு அந்த ஊரை விட்டு அந்த இடத்த விட்டு மொத்தமா கிளம்பிட்டானா. இந்த கதை எல்லாமே நம்ம மகேந்திரன் வந்து கணேசன்ட்ட சொல்லி முடிச்சுட்டானா அவனோட ப்ராஜெக்டாக. இவ்வளவுதான் ஸ்டோரி. நான் சொன்ன கதையை அப்படியே கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே புரியும். என்னைக்குமே மறக்கவே மறக்காது, நான் ஷியரா சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது சம்மரி வேணாலும் சரி, போயம் எக்ஸ்பிளனேஷன், ப்ரோஸ் எக்ஸ்பிளனேஷன் எது வேணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் போடுங்க. ஷியரா நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.